அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அருமை உறவுகளே, உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா என்கின்ற இந்த ரமதானின் சிறப்பு தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபிமொழியை தொடர்புபடுத்தி இருக்கும் ஒரு செய்தியை நாம் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம், தெரிந்து கொள்ளப் போகிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலே சஹாபாக்கள் ஒரு நாள் பள்ளிவாசலில் கூடி அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பேச்சென்றால் நீங்களும் நானும் பேசுவதை போன்றுண்டான பேச்சா? இல்லை. அந்த பேச்சில் அர்த்தம் இருந்தது. பள்ளிவாசலுக்குள்ளே தேவையற்ற பேச்சை தவிர வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவேதான் இன்னைக்கு எத்தனையோ பள்ளிகளிலே உள்ளே எழுதி போடப்பட்டிருக்கிறது, தேவையற்ற பேச்சை தவிருங்கள், தேவையற்ற விஷயங்களை பள்ளிவாசலுக்குள்ளே தவிர்த்து கொள்ளுங்கள். காரணம், இது அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இடம், அல்லாஹ்வை வணங்குவதற்குரிய இடம், இது அவனை தொழுவதற்குரிய இடம் என்று. இல்லையா? ஏன் இப்படி எழுதி போடுவதற்கு என்ன காரணம் என்றால், அங்கே உட்கார்ந்து ஊர்வம்பு பேசக்கூடியவர்களும் உண்டு, அதை தவிர்க்க வேண்டும், முஸ்லிம் உம்மத் அதிலிருந்து விலகி நிற்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த அறிவுறுத்தல். சரி, விஷயத்துக்கு வருவோமே. சஹாபாக்கள் பேசுகிறார்கள். என்ன பேச்சு பேசினார்கள்? ஒன்றுமில்லை, தஜ்ஜாலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தஜ்ஜால் என்பவன் உலக அழிவுக்கு முன்னால் வரக்கூடிய ஒரு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவன், ஒரு அபாயகரமானவன். அவனை பற்றி பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது. அவன் எப்படி இருப்பான், எங்கே வருவான், அவனுடைய ஃபித்னாக்கள், அவனுடைய குழப்பங்கள் எல்லாம் என்ன என்று அப்படியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு பெருமக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரம் பார்த்து உள்ளே வந்தவர்கள் புரிந்து கொண்டார்கள், சஹாபாக்கள் தஜ்ஜாலை பற்றி உண்டான ஒரு சுவாரஸ்யமான பேச்சுவார்த்தை இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது என்று. ரசூலுல்லாஹ் அப்பொழுதுதான் சொன்னார்கள், அலா உஹ்பிருக்கும் பிமா ஹுவ அஹ்வஃபு அலைக்கும் இன்தி மினல் மஸீஹி தஜ்ஜால். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித் தரட்டுமா? நீங்கள் எந்த தஜ்ஜாலின் அபாயத்தை பற்றி, நீங்கள் எந்த தஜ்ஜாலின் அச்சத்தை பற்றி நீங்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ, அவனை விட, அந்த படுபயங்கரமான அபாயத்தை விட நான் உங்கள் விஷயத்தில் சிலதை பயப்படுகிறேன். தஜ்ஜாலை விட நான் அதிகமாக ஒரு விஷயத்தை பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், தஜ்ஜாலை விட ஒரு விஷயத்தை பயப்படுறீங்கன்னா அது எவ்வளவு ஆபத்தாக இருக்கும், அதை சொல்லித்தாங்களேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே வந்திருக்கிறது, புகாரி ஷரீஃப் உட்பட சில நூல் கிரந்தங்களில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. உலகத்தில் தோன்றிய நபிமார்கள் எல்லோருமே தன்னுடைய உம்மத்தை தஜ்ஜாலுடைய தீங்கை பற்றி சொல்லி அச்சுறுத்தினார்கள். தஜ்ஜால் என்பவன் மிக கொடியவன், அவனால் ஏற்பட இருக்கிற ஆபத்து பயங்கரமானது, அவனால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் அது தாறுமாறாக பெருக்கெடுத்து நிற்கும் என்றெல்லாம் நபிமார்கள் தன்னுடைய உம்மத்தை எச்சரித்திருக்கிறார்கள். ஏன், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தஜ்ஜால் என்பவன் யார், அவன் எங்கே தோன்றுவான், அவன் எத்தனை நாட்கள் இந்த உலகத்திலே வாழுவான், அவனால் என்னென்ன மாதிரியான தீங்குகள் எல்லாம் ஏற்படும், எந்த மாதிரியான மக்கள் எல்லாம் ஈமானை இழக்கக்கூடிய நிலை ஏற்படும், எந்த ஊருக்கு அவன் போவான், எந்த ஊருக்குள்ளே அவனால் வர முடியாது, அவனுடைய அங்க அடையாளங்கள் என்ன என்பது உட்பட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலை பற்றி விலாவரியாக சொல்லியிருக்கிறார்கள். ஹதீஸ்களிலே நிறைய அதிலே இருக்கிறது. ஹதீஸிலே முக்கியமான ஒன்றை மட்டும் சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தஜ்ஜால் ஒற்றை கண்ணன், அவனுக்கு ஒரு கண் இருக்காது, அவன் நெற்றியிலே காஃபிர் என்று எழுதியிருக்கும், அவனுடைய நெற்றியிலே இவன் இறை மறுப்பாளன் என்று எழுதப்பட்டிருக்கும், இங்கேதான் அவன் தோன்றுவான், இத்தனை நாட்கள் வாழுவான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், இவ்வளவு கொடுமைக்காரனான, இவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த தஜ்ஜால் எத்தனை நாட்கள் வாழ்வான் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 40 நாள் வாழ்வான். நம்ம நினைக்கிறோம் 40 நாள் தானே, இப்படி கண்ணை மூடுறதுக்குள்ளே ஓடி போயிடும்னு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த 40 நாளில் முதல் நாள் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வருடம் எவ்வளவு நீளமாக இருக்கிறதோ அந்த மாதிரி இருக்கும் ஒரு நாள், அவனுடைய ஒரு நாள். அடுத்த நாள் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் எவ்வளவு நீளமாக இருக்கிறதோ அவ்வளவு நீளம் இருக்கும். மூன்றாவது நாள் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாரம் எவ்வளவு நீளமாக இருக்கிறதோ அவ்வளவு நீளமாக இருக்கும். முதல் நாள் ஒரு வருஷமாக இருக்கும், ரெண்டாவது நாள் ஒரு மாதமாக இருக்கும், மூணாவது நாள் ஒரு வாரமாக இருக்கும். அடுத்து சொன்னாங்க, மிச்ச நாட்கள் எல்லாம் நீங்கள் சாதாரணமாக யதார்த்தமாக எப்படி நீங்கள் நாட்களையும் நேரங்களையும் கழிக்கிறீர்களோ அப்படித்தான் அவனுக்கும் இருக்கும். இவ்வளவு தூரம் விலாவரியாக சொன்னவர்கள் யாரை பற்றி? தஜ்ஜாலை பற்றி. தஜ்ஜாலினுடைய அந்த கொடுமை ரொம்ப ரொம்ப மோசமானது. எவ்வளவு தூரம் அவன் குழப்பத்தை ஏற்படுத்துவான் என்றால், ஹதீஸிலே வந்திருக்கிறது,
இப்னு மாஜா என்ற நூலிலே பதிவாக இருக்கிறது. ஒரு கிராமத்து மனிதரை கூப்பிட்டு, அவனுடைய அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிருப்பார்கள். அந்த மனிதரை கூப்பிட்டு, நீ என்னை ரப்பு என்று சொல்லு, நான் தான் உன்னை படைத்தவன் என்று சொல்லு. அவன் முழிப்பான், திரு திரு என்று முழிப்பான். இறந்து போன உங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்து சொன்னாங்கன்னா நீ என்னை ரப்புன்னு ஏற்றுக்குவியா அப்படின்னு கேட்பான். அந்த கிராமத்து மனிதர் சொல்லுவார், எங்கள் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்களே வந்து நீ தான் என்னை படைச்ச ரப்புன்னு சொன்னால் நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே தஜ்ஜால் என்ன செய்வான் என்றால், ஷைத்தான்கள் இருவரை இவர் இந்த இறந்து போன அப்பா அம்மாவினுடைய தோற்றத்தில் 2 ஷைத்தான்களை உருவாக்கி அந்த 2 பேரையும் பேச வைப்பான். அந்த இருவரும் வந்து இந்த கிராமத்து மனிதரிடத்திலே, அப்பா இவர் சொல்கிறத கேளு, இவர் தான் உன்னுடைய ரப்பு என்று சொல்லுவார். அதை கேட்டு அந்த மனிதரும் தஜ்ஜாலை நீந்தான் என் ரப்பு என்று சொல்லிவிடுவார். இவ்வளவு தூரம் ஆபத்திற்கு அபாயத்திற்கு சொந்தக்காரன் தஜ்ஜால். இதை பற்றி நீளமாக பேசலாம் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு தடவை வாய்ப்பு இருக்கிற பொழுது தஜ்ஜாலை பற்றி பேசுவோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் பாருங்கள், இவ்வளவு கொடுமைக்கார இந்த தஜ்ஜாலை விட நான் ஒரு விஷயத்தை பயப்படுகிறேன், அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமான்னு கேட்டாங்க. என்ன நபியே, தஜ்ஜாலை விட பயப்படக்கூடிய ஒன்று உண்டா? ஆமாம் உண்டு. அது என்ன என்று கேட்டாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஷ்ஷிர்குல் ஹஃபி, மறைவான இணை வைப்பு. மறைவான இணை வைப்பு அப்படின்னா என்ன? ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்கிறாங்க, ஐயகூமர் ரஜுலு யுசல்லி ஃபயுஸையினு ஸலாத்தஹு லிமா யரா மின் நதரி ரஜுலின். ஒரு மனிதர் தொழுகிறார், அந்த தொழுகையை இன்னொருவர் பார்க்கிறார் என்பதற்காக வேண்டி அப்படியே உளமுருகி தொழுவதை போன்று பாவித்துக் கொள்கிறார். அப்படியே தன்னை வந்து முழுவதுமாக இறைவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு ஹாஷிய, ஒரு பயந்த சுபாவம் உள்ளவர், அல்லாஹ்விடத்திலே கூனி குறுகி நிற்பவர் என்று அப்படியே அவர் உருக்கமாக காட்டிக்கொள்கிறார். துவா செய்கிற பொழுது அப்படியே கண்களில் மளமளவென்று தண்ணீரை வட வைத்து நான் அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடியவன் என்று காட்டுகிறார் வெளியிலே. இதுதான் அஷ்ஷிர்குல் ஹஃபி. நாம் செய்யக்கூடிய இபாதத் என்பது இறைவனுக்காக வேண்டி மட்டும். அதை எப்பொழுது பிறருக்காக காண்பித்து விட்டோமோ, பிறருக்காக அதை அப்படியே காண்பிக்கிறோமோ, அந்த எண்ணம் நமக்கு வந்து விட்டதோ, அங்கே லேசான ஷிர்க் ஏற்பட்டு விடுகிறது. என்ன ஷிர்க் ஏற்பட்டு விடுது? ஆமாம், நாம் தொழும் தொழுகை ரப்புக்காக, எப்பொழுது பிறர் பார்க்கிறார் என்ற எண்ணம், அதற்காக வேண்டி கூடுதல் கொஞ்சம் நேரம் தொழ வேண்டும், கூடுதலாக நாம் ஓத வேண்டும், கூடுதலாக இன்னும் அழகுபடுத்தி ஓத வேண்டும், கூடுதலாக இன்னும் கொஞ்ச நேரம் அழகாக பேச வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டதோ, அப்பொழுது அங்கே ஷிர்க் என்ற ஒன்று தலை தூக்கி விடுகிறது. அல்லாஹ்விற்காக வேண்டி செய்ய வேண்டிய ஒன்றை இன்னொருவருக்காக வேண்டி செய்யும் பொழுது அங்கே லேசான ஒரு ஷிர்க் ஏற்பட்டு விடுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த லேசான ஷிர்க் என்று இதை கடந்து போக முடியாது, இது தஜ்ஜாலினுடைய கொடுமையை விட, குழப்பத்தை விட அபாயகரமானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹதீஸிலே வந்திருக்கிறது, நாளை மறுமையிலே சிலரை கூப்பிட்டு அல்லாஹு தஆலா உலகத்தில் நீ என்ன செய்தாய் என்று கேட்பான். யா அல்லாஹ், நான் நிறைய செல்வம் வைத்திருந்தேன், உனக்காக வேண்டி அள்ளி அள்ளி கொடுத்தேன். யா அல்லாஹ், நான் குர்ஆனை அழகாக மனனம் செய்திருந்தேன், நான் ஓதுவேன், அழகிய குரலில் ஓதுவேன், அப்படியே நான் ஓதி ஓதி மக்களை எல்லாம் தொழ வைத்தேன், அவர்களை நான் வழிபட வைத்தேன். இறைவா, எனக்கு உடலிலே தெம்பையும் தைரியத்தையும் கொடுத்திருந்தாய், உன் பாதையிலே நான் போரிட்டேன், வீர மரணம், நான் உன்னுடைய பாதையிலே போரிட்டேன், வீர தீரமாக பல சாகசங்களை செய்திருக்கிறேன் என்று இப்படியே அடுக்கடுக்காக மக்கள் உலகத்தில் செய்ததை சொல்லுவார்கள். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், நீ கொடுத்த செல்வம் அது எல்லாம் பேருக்கா புகழுக்கா? எல்லாரும் உன்னை பார்த்து கொடை வல்லன்னு சொல்கிறதுக்காண்டி கொடுத்த, அது எல்லாம் உலகத்திலே சொல்லியாச்சு, இங்கே ஒன்றும் கிடையாது, போயிட்டு வா. நீ செஞ்ச போர்க்களம் எதுக்கு? உன்னை பார்த்து எல்லாம் மாவீரன் சொல்ல வேண்டும் என்பதற்காக. உலகத்திலே உன்னை பார்த்து எல்லாரும் மாவீரன் சொல்லிட்டாங்க, இங்கே உனக்கு ஒன்றும் கிடையாது, போயிட்டு வா. நீ ஓதுனது துளை வச்சது எல்லாமே நீ பெரிய காரி, நீ உன்னை மாதிரி ஓத முடியாது, உன்னை மாதிரி துளை வைக்க முடியாது, உன்னை மாதிரி அழகான குரல் உலகத்தில் யாருக்குமே இல்லை அப்படின்னு பேசணும் மக்கள் அப்படின்றதுக்காண்டி நீ அப்படி ஓதுன, அப்படி துளை வச்ச, இதெல்லாம் உனக்கு ஊர்லேயே சொல்லப்பட்டுடுச்சு, இங்கே உனக்கு ஒன்றும் கிடையாது, போயிட்டு வான்னு சொல்லுவான் அல்லாஹ். இப்போ என்ன புரிகிறது என்றால், இபாதத்து எப்பொழுது அல்லாஹ்விற்காக வேண்டி இல்லாமல் அடுத்தவர்களின் பார்வைக்காக வேண்டி மாறி போய் விடுகிறதோ, அதனால் எந்த புண்ணியமும் இல்லை, பலனும் இல்லை. நாளை மறுமையிலே அதற்காக வேண்டி எந்த சவாபையும் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்க முடியாது. எனவே தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலினுடைய குழப்பத்தில் ஏற்படக்கூடிய விஷயத்தை விட இதை நான் ரொம்ப அச்சப்படுறேன்னாங்க. சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், ரொம்ப பயப்படுறீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, இந்த ஷிர்குல் ஹஃபியிலிருந்து, இந்த லேசான ஷிர்கிலிருந்து நாங்கள் தவிர்த்து கொள்வதற்கு என்ன வழின்னு கேட்டாங்க. நியாயமான விஷயம் தானே, என்ன வழின்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க. என்ன துவா சொல்லி கொடுத்தாங்க? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ரி,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவா, அழகான துவாவை சொல்லி தந்தார்கள். யா யா அல்லாஹ், அல்லாஹும்ம இறைவா, நான் உன்னிடத்திலே காவல் தேடுகிறேன். எந்த மாதிரியான விஷயங்களை விட்டு என்றால், ஷிர்குல் ஹஃபியை விட்டு, லேசாக இருக்கக்கூடிய அந்த ஷிர்க்கை விட்டு உன்னிடத்திலே நான் காவல் தேடுகிறேன் என்று நீங்கள் ஓதி வாருங்கள். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க அன் துஷ்ரிக பிக்க ஷைஅன் நஅலமுஹு வ நஸ்தக்ஃபிருக லிமா லா நஅலமுஹு. இதுதான் அந்த துவா. மறுபடியும் சொல்லுகிறேன் பாருங்கள். அல்லாஹும்ம இறைவா, இன்னா நஊது பிக்க உன்னிடத்தில் நாங்கள் காவல் தேடுகிறோம், அன் நுஷ்ரிக பிக்க ஷைஅன் நஅலமுஹு நாங்கள் தெரிந்து எந்த விஷயத்தில் உனக்கு இணை வைத்து விட்டோமோ, அதில் இணை வைத்து விடுவோமோ அதிலிருந்தெல்லாம் நாங்கள் காவல் தேடுகிறோம். வ நஸ்தக்ஃபிருக லிமா லா நஅலமுஹு நாங்கள் தெரியாமல் உனக்கு எந்த விஷயத்தில் இணை கற்பித்து விடுவோமோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்து நாங்கள் உன்னிடத்திலே காவல் தேடுகிறோம் என்ற இந்த துவாவை நீங்கள் தொடர்ச்சியாக ஓதி வாருங்கள். நிச்சயம் அல்லாஹ் உங்கள் உள்ளத்திலே அப்படியான ஷிர்க் ஹஃபி, லேசான இணை வைப்பு இருந்தாலும் அதை நீக்கி விடுவான், மாற்றி விடுவான் என்று பெருமானா சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸின் மூலம் தஜ்ஜாலின் கொடுமை, அவனுடைய குழப்பம் என்ன என்பதையும் நாம் விளங்கியிருக்கிறோம். அதைவிட பெரிய குழப்பமாக இருக்கக்கூடிய, அதைவிட நபிகள் அச்சப்பட்ட ஷிர்குல் ஹஃபி என்று சொல்லக்கூடிய லேசான அந்த ஷிர்க்கை பற்றியும் விவரித்திருக்கிறோம். அதிலிருந்து இருக்கக்கூடிய பாதுகாப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நாம் சொல்லியிருக்கிறோம். வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த மாதிரியான ஷிர்க்கிலிருந்து தடைபடாமல் நம் எல்லாரையும் காப்பாற்றி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.